வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் எம்பியுமான தொல் திருமாவளவன் அக்டோபர் 2ஆம் தேதி தனது கட்சி நடத்தும் மதுவிலக்கு மாநாட்டில் அதிமுக பங்கேற்க வாய்ப்புள்ளது என்று கூறியது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி வாய்ப்பை வெளிப்படையாக வைத்திருப்பதற்கான அறிகுறியாக ஊடகங்கள் விளக்கம் அளித்து ஊகங்களை கிளப்பியது. எவ்வாறாயினும் தனது கருத்துக்கள் தேர்தல் சூழலில் கூறப்படவில்லை என்றும் பல குடும்பங்களை பாதிக்கும் மதுபானம் தொடர்பானது மட்டுமே என்றும் திருமாவளவன் தெளிவுபடுத்தினார். மதம் அல்லது சாதி அடிப்படையிலான குழுக்களை தவிர மதுபானம் போன்ற சமூக பிரச்சினைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட எந்தவொரு அமைப்புகளுடனும் ஒத்துழைப்பது குறித்து தனது கட்சி பரிசீலிக்கும் என்று திருமாவளவன் கூறினார். பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர் 60க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொண்ட சமீபகால ஹூட் சோகத்தின் தளமான கள்ளக்குறிச்சியில் வரவிருக்கும் மதுவிலக்கு மாநாட்டிற்கான கட்சியின் திட்டங்களை விளக்கினார். மதுவிலக்கை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகள் அதிமுக உட்பட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். அவரது கருத்து பரவலான கவனத்தை பெற்றதை அடுத்து மாநாட்டுக்கு எந்த அரசியல் கட்சிகளையும் அழைப்பது குறித்து தனது கட்சி இன்னும் முடிவு செய்யவில்லை என்று திருமாவளவன் தெளிவுபடுத்தினார். தற்போதைய நிலவரப்படி மதுபானம் மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கங்களை நிவர்த்தி செய்வதில் செயல்படும் சுயாதீன அமைப்புகள், நிபுணர்கள் மற்றும் ஆர்வலர்களை அழைப்பதே திட்டம் என்றார். தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை மூடுவதற்கு தெளிவான காலக்கெடுவும் பூரண மதுவிலக்கு குறித்தும் குறிப்பிட்ட சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாவிட்டால் நலத்திட்டங்கள் குறையும் என்று அவர் வலியுறுத்தினார். கூடுதலாக அரசியலமைப்பின் 47வது பிரிவின் கீழ் மதுவிலக்கை ஒரு தேசிய கொள்கையாக மாற்றவும், வருவாய் இழப்பை ஈடுகட்ட தடையை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கவும் அவர் மத்திய அரசை கேட்டுக் கொண்டார். திருமாவளவனின் கருத்துக்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சரும் திமுக செயல் தலைவருமான சுப்பிரமணியன் இந்த முயற்சியை வரவேற்று அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைவது நன்மை பயக்கும் என்றார். அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதுரை கருத்து தெரிவிக்கையில், விசிகே தலைவரின் கருத்துகள் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தலித்துகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளின் வெளிச்சத்தில் தனது கட்சியின் சுதந்திரத்தை வலியுறுத்தும் அவரது விருப்பத்தை பிரதிபலிக்கும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.